guys, welcome to MD Vignesh Vlog channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சேலஞ்ச் வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஐடியே இது பண்ணி விட்டாங்க. நான் என்னென்னு வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது என்ன ஆச்சுன்னா, ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆர்டரே சுத்தமாக இல்லை 2 நாளாக. சரி இன்றைக்கி ஓட்டலான்னு பார்த்தா இன்றைக்கி எந்த ஆர்டர் எடுத்தாலும் 0 rupees தான் கொடுக்குறாங்க. நான் ஃபீல்டு மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து இப்போதைக்கு நீங்கள் எதுவும் எடுக்காதீங்க, ஆஃப்லைன் போட்டு போங்க, நான் அடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன்னாங்க. காலையில் 10 o'clock சொல்லிட்டேன், மணி இப்போ 3 o'clock ஆகுது. இன்ன வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணலை. அதனால் நான் பைக் டாக்ஸி எடுப்போம், பைக் டாக்ஸி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக் டாக்ஸி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஓலோ ஊபர் தான் ஓட்டினேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 160 கொடுத்தாங்க. மொத்தமே 3 ரைடு தான் எடுத்த முடிஞ்சது. காலையில் 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் 3 ரைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சது. பார்ப்போம் போக எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் எல்லாமே எப்பவும் போல் லாஸ்ட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோகோவை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து இங்கே எஸ்ஆர்எம் பக்கத்தில் ஒரு ஜோகோ ஆஃபீஸில் ஒரு அண்ணன் ஏறினாங்க. ஏறும்போது நான் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, எப்படி ஜோகோவுக்கு இன்ட்ரி எத்தனை மாதிரி ரவுண்ட் இருக்கும், என்ன ப்ராசஸ் இருக்கும், அது எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் தனியாக இதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஜோகோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், கிராஜுவேட்டு வந்து இன்ஜினியரிங்க்கு எந்த ரோல் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க, அதுபோக ஆர்ட்ஸுக்கு எந்த ரோலு, அது எல்லாமே நான் கேட்டு வச்சுருந்தேன். அதை வந்து பேசும்போது ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதனால் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜோகோவை பற்றி ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணலாமா எப்படின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த சேலஞ்சை வந்து இதோட ட்ராப் அவுட் பண்ணுறது மட்டும் நினைக்கிறாங்க. இதோட நான் அதிகமாகவே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் போடுதாங்க இல்லையான்னு தெரியலை. போட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஜியோ அடுத்து 3-4 ஆர்டர் கழிச்சு ஆர்டரே வரல. அதுக்கடுத்து தாம்பரம் வந்தானே இன்சல்ட்டிவ், அது ஸ்விக்கி சரியாயிடுச்சுன்னு சொன்னாலும் ஸ்விக்கியை ஓட்டிகிட்டு இருந்தேன். கேமரா மாட்டுமோ இந்த நட்டு கீழே விழுந்து நட்டு தொலைஞ்சு, அடுத்து இன்னொரு நட்டு மாட்டி இப்போ இந்த விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நிறையா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. சரி, அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லாட்டு வேறு, நான் பழைய ஸ்லாட்லேயாச்சும் ஒரு நாளைக்கு 1200 to 1300 எடுப்பேன். இதில் எவ்வளோ வரும்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக வருங்க. அங்கே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டி பார்த்தா தான் தெரியும். சரி, எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட்டில் கேமரா மாட்டுறதும் கஷ்டமாக இருக்குது. மாட்டிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் 2.3 kilometers இருக்குது இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. மணி கரெக்டாக 5:28. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக கண்டினியூ கைஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டருக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 68 rupees கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 ஆர்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு எப்பவும் போல் அந்த இது காமிக்கிறேன். ப்ரூஃப் எல்லாமே நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 11 ஆர்டர்ஸ் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைன் போயிட்டு இப்போ நான் டேரெக்டாக வீட்டுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கேன். டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேப்பு போட்டு வீட்டுக்கு போவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது இன்னும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லிட்டு போங்க. நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 11:29 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. எப்படி போகணுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் காலையில் சம்பவம்லாம் நிறையா நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற முடியலை. சார்ஜ் வேறு பேட்ரி இல்லை. அதனால் நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். போகணும்னா அடுத்த வீடியோ அந்த மாதிரி இதில் கண்டினியூ பண்ணுறேன் எல்லாமே. இப்போதைக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ட்ரேடியோட சேலஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆச்சோ நான் எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஓட்டலை.
நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஊடால ஒரு 2 நாள் வந்து 2-3 ஹவர்ஸ் ஓடினேன் ஸ்விக்கியோட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்னிங் ப்ரூஃபை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓலோவில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஓட்டியிருப்பேன். இன்றைக்கி ரெக்கார்டு எடுக்கிறேன். அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க பார்ப்போம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஏர்னிங் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 159 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கேல்குலேட்டரும் ஓப்பன் பண்ணிக்கிட்டோமா. 159 ப்ளஸ் அடுத்து ஊபர் போய்க்கிடுவோமா. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 139 நினைக்கிறேன். என்ன இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஓகே, நம்ம இதில் ஏர்னிங்ஸ் போயிட்டோன்னு வைங்க. ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 139 அடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸ்விக்கியோட ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிடுவோமா. நம்ம ஸ்விக்கியோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 499, ஃப்ரைடே தான் ஓட்டியிருக்கோம். 499 போட்டுக்கிடுவோமா. 499 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 797 ருபீஸ் வந்திருக்கு. இதில் 210 ருபீஸ் மட்டும் பெட்ரோல் போட்டிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 587 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். நான் சேலஞ்ச் வீடியோ வந்து இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன் எப்படின்னு பார்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இதில் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து 2 டேஸ் வந்து ஓட்டியிருக்கேன் 93 + 198. உங்களுக்கு அதில் டைமிங் எல்லாமே அதில் தெரியும், ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அது இல்லாமல் இன்றைக்கி நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், பாதி 3 ஹவர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேக்குள்ளே ப்ராஃபிட், எஸ்டர்டேனா நேற்று ஓட்டினது, இன்றைக்கி நான் அது வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 587 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you another video. Bye. É só